இதுக்கு அடுத்தது பார்க்க வேண்டியதுங்க சூரியன் ராகு. சூரியன் ராகு கேது. சூரியன் ராகு சேர்க்கை, சூரியன் ராகு சூரியன் கேது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். சூரியன் ராகு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அப்பாவுக்கு இல்லை ஜாதகருக்கு ஒரு விபத்து, கண்டம், ஆப்ரேஷன் கட்டாயம் கொடுத்துருமோன்னா கொடுத்துரும். சூரியன் ராகு ரெண்டு பேரும் பாருங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டிகிரியா இருக்கக்கூடாது. இது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, மெயின் கேட்டீங்கன்னா பிதிர்தோஷம் உள்ள கிரக சேர்க்கைன்னு சொல்லுது. முன்னோர்கள் வழியில் முறையான சரியான முறையில் பார்த்தீங்கன்னா இது பண்ணல, திதி தரப்பணம் பண்ணலை. அங்கே எங்கள் முன்னோர்கள் சரியான முறையில் வழிபாடு பண்ணலை, திதி தரப்பணம் விட்டு போச்சு, எங்கள் முன்னோர்கள் சரியான முறையில் எதுவுமே பண்ணலை அப்படின்னா இது இந்த கிரக சேர்க்கையில் உட்காந்துரும். அப்பாவுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்குதான்னா பாதிப்பு கொடுத்ததுங்க. எல்லாமே நான் இப்படி தான் இருப்பேன், பர்ஃபெக்ஷன் 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 சொல்லி அவங்க வாழ்க்கையில் அவங்களே தனக்கு தானே மண்ணலி போட்டுக்கக்கூடிய சேர்க்கை தான் இது. பர்ஃபெக்ஷன் பார்த்து அவங்க வாழ்க்கையை அவங்களே தொலைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிரக சேர்க்கை தான் இது, சூரியன் கிரக சேர்க்கை. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல பெற்ற சில பேர் கேட்க மாட்டாங்க. இது என்ன சொல்லுது மெயின் பார்த்தீங்கன்னா, இதுக்கான கோயில் வழிபாடு பார்த்தீங்கன்னா இது போயிட்டு வரல, திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம் வழிபாடு இது என்னைக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு போகலாங்க. சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிட்டுலாம். சூரியன் ராகு சேர்க்க யாருக்கெல்லாம் இருக்கோ ஒரு நாளாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கௌரவத்துக்கு ஒரு பங்கை வந்தே தீரும். நான் அடித்து சொல்லுவேன். ஒரு சில இதெல்லாம் சேர்க்கைலாம் அடித்து ஸ்டாம்ப் மாதிரி நிற்பேன். இதுதான் அப்படி தீர்ப்பு மாதிரி எழுதி கொடுத்துடலாம். இந்த சேர்க்கை ஒரு நாளாவது அவங்களுடைய வாழ்க்கையில் கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வந்துடும். உங்களால் தான் இப்படி ஆச்சு, உங்களால் தான் இப்படி போச்சு, இதெல்லாம் அவங்க கொடுத்துருமான்னா கொடுத்துரும். இது சூரியன் ராகு சேர்க்கை இருந்தால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் லைஃப்பில் கொஞ்சம் ரொம்ப போராட்டமாக இருக்கும். அவங்க வீட்டில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். அப்பாவுக்கும் முன்னேற்றம் இருக்காது, கொஞ்சம் போராட்டமான வாழ்க்கை இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்க, தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா காணாமல் போனவங்க இருப்பாங்க. இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா காணாமல் போனவங்க, வெளிநாட்டில் இருந்தவங்க இருப்பாங்க. இது என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா பேக் பெயின், அதான் அந்த முதுகு தண்டு விடும். இது பிரச்சனையை கொடுத்தது, அண்ணா கொடுத்தது முதுகு தண்டை விட பிரச்சனை, இதெல்லாம் கொடுத்துரும். முதுகு C2 C3 C4 இதெல்லாம் கொஞ்சம் அந்த மெயின் பேக் பெயின் கொடுத்துரும். சூரியன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா பேக் பெயின் மெயினாக கொடுத்துரும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சூரியன் கேது இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேர்க்கை பல பேருக்கு இருக்கக்கூடாதுங்க. இதுதான் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை. சூரியன் கேது இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வம்சத்தை ஸ்டாப் பண்ணுது. சூரியன் கேது சேர்க்கை வம்சதோஷம். இதுக்கு பரிகாரம் எடுக்கணுமான பரிகாரம் எடுத்தே ஆகணும். சிம்பிள் பரிகாரம் தான். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே நம்ம லைவில் இது பண்ண முடியாது. ஏன்னா பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு சிலது சொல்லலாம், ஒரு சிலது நம்ம பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து இது இந்த மாதிரி பண்ணுங்க. செலவெல்லாம் கிடையாது, ரொம்ப 10,000 என்னுடைய பரிகாரம் செலவு கிடையாது. திருப்பி நான் சொல்லிட்டே இருப்பேன், என்னுடைய பரிகாரம் செலவுள்ள பரிகாரமே கிடையாது. சூரியன் கேது சேர்க்கை இருக்கு, க்ளோஸா இருக்கு அப்படின்னா வம்சதோஷம்னு அர்த்தம். இது வம்சம் ஸ்டாப் ஆக போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை குடிகாட்டுதுன்னு அர்த்தம். குடும்பத்துல வருமானத்துல ஒரு தடையை கொடுத்துரும். இந்த சேர்க்கை குடும்பத்துல ஒரு நிம்மதியே இருக்காது. குடும்பத்துல ஒரு என்னடா சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க, சடனா அப்படியே ஸ்டாப் ஆயிடும். வருமானத்துல ஒரு நிம்மதியெல்லாம் தன்மை கொடுத்துரும். இதெல்லாம் இந்த சேர்க்கை கொடுக்குது. இதுக்கு உண்டான கோயில் வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாராகி வழிபாடு தான். சூரியன் கேதுக்கு வாராகி வழிபாடு தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார், அதுவும் சூரியன் கேதுக்கு அற்புதமான பரிகாரம். அதுவும் நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி சூரியன் கேது சேர்க்க உள்ளவங்க ஜாதகத்தில் ஒன்னே ஜாதகரையும் புரிஞ்சிக்க முடியாது. அவர் ஜாதகம் சரி தந்தையும் சரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுடைய ட்ராக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் மெயின் பார்த்தீங்கன்னா இதுவாக இருப்பாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் பரிகாரம் போயிட்டு வர, கோயில் பரிகாரம் அதெல்லாம் பண்ணுறவங்களா இருப்பாங்க, கோயிலுக்கு போகவங்களா இருப்பாங்க. சூரியன் ராகு இருந்ததுன்னா சண்டே அன்னி தான் நீங்கள் போகணுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். இந்த கோயில் திருநாகேஸ்வரம் போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு வரணும். இதுக்கு அடுத்த கிரக சேர்க்க போகலாம். இதுக்கு அடுத்த கிரக சேர்க்க பார்த்தீங்கன்னா சூரியன் குரு. சூரியன் குரு சேர்க்க இருந்தாலும்
சூரியனுக்கு திரிகோணத்துல குரு இருந்தாலும் சூரியனுக்கு திரிகோணத்துல குரு இருந்தாலும் இது செயற்கையை எடுத்துக்கலாம். அதாவது வந்து சூரியன் நின்ன இடத்துக்கு 1.5 நான் ஒரு அந்த இதுவாக தான் போட்டு உதாரணம் தான் போட்டிருக்கேன். செயற்கை இருந்தாலும் எடுத்துக்கலாம், செயற்கையாக இருந்தால் நல்லதுங்க. செயற்கையாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை சார் எனக்கு வந்து நேர் 7ஆம் இடத்துல இதுவும் இங்கேயும் எடுத்துக்கலாம். இங்கேயும் குரு இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கேயும் சூரியன் இருக்கு, இங்கேயும் சூரியன் இருந்தாலும் நேர் 7ஆம் பாருங்க குருவை பார்ப்பாரு. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகம்னு பேர். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகம்னு பேர். செயற்கையை விட பார்வை நேர் 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். செயற்கையை விட பார்வை நல்ல யோகத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா குருவும் பார்க்குறது, சூரியனும் பார்க்குது. சூரியன் பார்க்குற இடத்த நல்லா வளர்ச்சி பண்ணுவார். சூரியன் எந்த வீட்டை பார்க்குறாரோ, எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அந்த காரக உறவுக்கு வளர்ச்சி உண்டு. இதுதான் பாயிண்ட். சூரியன் வந்து அதாவது அவர் எந்த வீட்டை பார்க்குறாருன்னு பார்க்கணும், எந்த கிரகத்தை பார்க்குறாங்க. சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை மட்டும் தான் இருக்குது. எந்த வீட்டை பார்க்குறாரு, எந்த கிரகத்தை பார்க்குறாரு, அதுதான் மெயினாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க, சூரியன் குரு சேர்க்க உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து மதிப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. மதிப்பு மிக்கவர்களாக தர்ம சிந்தனை, தயால குணம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணக்கூடியவங்க இந்த சூரியன் குரு சேர்க்க உள்ளவங்க. யாராச்சும் சரி வாப்பா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு வந்து அதான் சொல்றது தப்பான காரியத்துக்கு இவங்க வந்து வரமாட்டாங்க. தப்பான காரியத்துக்கு போகவே மாட்டாங்க. ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. இதுவுமே நேர்மை தான் இருக்கணும். இல்லைங்க எனக்கு நேர்மையாகவே நான் பண்ணுறேன். சில இடத்துக்கு நம்ம போகிற லஞ்சம் கொடுக்குறோன்னா கூட யோசிப்பாங்க, என்ன இருந்தாலும் லஞ்சம்லாம் கேட்குறாரு, என்ன இப்படி பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரக சேர்க்கை இந்த மாதிரி கொடுத்துருங்க. ரொம்ப எதுலேயுமே ரொம்ப வந்து பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. ஆனால் இது எங்கள் வீட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பாதித்தவங்க வீட்டில் இருப்பாங்க. சூரியன் குரு சேர்க்கை யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வீட்டில் வந்து புற்றுநோய் பாதித்தவங்க, புற்றுநோயால் வந்து இறந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோயில் பணி, கோயில் தர்மகர்த்தா, கோயில் பொறுப்பில் என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் குரு சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா குரு தான் கோயில். அப்போ சூரியன் குரு சேர்க்கையில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தாத்தாவோ இல்லை தந்தையோ கோவில் பொறுப்பில் இருந்திருப்பாங்க. இல்லை அவங்களுடைய வம்சத்துலையாவது இருந்திருப்பாங்க. எங்கள் தாத்தா வந்து இந்த இடத்துல கோவில் பொறுப்பில் இருக்காரு, இல்லை கோயில் கட்டியிருப்பாங்க. இந்த சேர்க்கை ஏதாவது அந்த கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு பணிகளை கட்டாயம் கொடுத்துருங்க. இந்த சேர்க்கை கொடுத்துருங்க. நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன், நான் அந்த ஜாதகத்தை நான் வந்து சொல்கிறேன், விளக்குறேன். ஓகேங்களா? இந்த சேர்க்கை சூரியன் குரு சேர்க்கைக்கு உண்டான பரிகாரம் எந்த கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியநாடு கோயில். சூரியனார் கோயில். இந்த கோயில் தான் சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல, சூரியனுக்கு நேர் எதுக்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருப்பார். இந்த கோயிலில் மட்டும்தான் சூரிய பகவான் எங்கே அவர் சூரிய பகவான் மூலஸ்தானத்தில் இருப்பார். அவர் வந்து நிற்கிறதுக்கு நேர் எதிர்க்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருப்பார். அந்த கோயிலில் மட்டும்தான். ஸோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்து உங்கள் பிரார்த்தனைகள் பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம், தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணலாம். என்னைக்கு சார் போகலான்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போகலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமையில போகலாம். இந்த கிரக சேர்க்கை இந்த மாதிரி படுது. சூரியன் குரு சேர்க்கை இருந்தால் ரொம்ப நல்ல சேர்க்கைங்க. ஆனால் என்ன ஒன்று, இவங்களுடைய புகழ் எவ்வளோக்கெவ்வளோ இருக்கோ, இவங்களுடைய புகழ் நல்ல உயரத்தில் இருக்கும். பக்கத்தில் நோய் ரெடியாக இருக்கும். அந்த அதாவது வந்து நோயை கொடுக்குறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா பிதிர்ஸ்தாப கிரக சேர்க்கை சொல்கிறது. கோயில் அதாவது வந்து கோயில் பொறுப்பில் இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு அந்த சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான பாதிப்பை சந்திச்சே ஆகணும். சந்திக்காமலாம் நம்ம கர்மா முடியாது. ஸோ சூரியன் குரு சேர்க்க நல்ல ஒரு மதிப்பு. அவங்க அப்பாவும் சரி தாத்தாவும் சரி எங்கே போனால் மதிப்பாக யார்கிட்டையும் போய் பார்த்தீங்கன்னா கை நீட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். சூரியன் குரு நல்ல எதுலையுமே நான் போய் எதுக்கு போய் அவனை போய் கை நிற்கணும், நான் போய் எதுக்கு போய் கேட்கணும் அப்படி சொல்லக்கூடியவங்க இந்த சூரியன் குரு சேர்க்க உள்ளவங்க. ஓகேங்களா? இவங்களுக்கான கோயில் வழிபாடு சூரியநாள் கோயில் வழிபாடு கொடுத்துருக்கேன். வேறு சந்தேகங்கள் ஏதாவது கேளுங்க, நம்ம வந்து அடுத்த சேர்க்க போகிறோம்.
இதுக்கு அடுத்து வந்து சந்திரன் செவ்வாய். சந்திரன் செவ்வாய்